Third sum, make the greatest and the smallest 4-digit numbers using any 4 different digits with conditions as given. Greatest and smallest 4-digit number வந்து மேக் பண்ணணும். 4 different digits. இதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டிஜிட்ஸும் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 4 different digits with conditions as given. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனையும் யூஸ் பண்ணணும். டிஜிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதை வச்சு நம்ம கிரேட்டஸ்ட் 4-digit நம்பரும் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பரும் மேக் பண்ண போகிறோம். ஏசம் பாருங்கள். digit 7 is always at one's place. digit 7 வந்து always at one's placeன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒன்ஸ் பிளேஸ் அப்படி தான். இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ். ஒன்ஸ் பிளேஸில் 7 போட்டாச்சு. கிரேட்டஸ்ட் நம்பர்லேயும் ஒன்ஸ் பிளேஸில் 7 தான், ஸ்மாலஸ்ட் நம்பர்லேயும் ஒன்ஸ் பிளேஸில் 7 மீதி இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் மொத்தம் டிஜிட்ஸ் என்னதெல்லாம் நமக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி தானே? இதுதான் டிஜிட்ஸு. இந்த டிஜிட்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர்ஸை ஃபில் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸை. இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து எது? 9 அப்படி தானே? அப்போது 1000 பிளேஸில் 9 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் 8. இதுக்கு அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் 7. ஆனால் 7 வந்து ஆல்ரெடி ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. நமக்கு டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னது? ரிப்பீட் ஆகக்கூடாது. இதே 7 மறுபடியும் வரக்கூடாது. அப்போ என்ன எழுதலாம்? 7க்கு அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? இங்கே 6 இருக்குது அப்படி தானே? அப்போ இந்த 6 போட்டுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள். இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் இது 0 அப்படி தானே? ஆனால் 0 நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடாது. நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் கேனாட் பிகின் வித் த டிஜிட் 0. வை? அதாவது நம்பர் வந்து பிகின் வித் 0வாக இருக்கக்கூடாது. 0வில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0வில் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்? 3 டிஜிட் ஆகிடும். அதனால தான் என்னது நம்ம 0வில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம 0வில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போது 0க்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 1. இப்போ 1 அதுக்கப்புறம் 0 போட்டுக்கலாம். ஓகேவா? 1 0 நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு சம்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். 1 0 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2. 1 எழுதியாச்சு, 0 எழுதியாச்சு, ரிப்பீட் ஆகக்கூடாதுல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2. இப்போ 1 0 2 7. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி எழுதணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுதணும் தெரியுதா? நெக்ஸ்ட்டு பி சம். டிஜிட் 4 இஸ் ஆல்வேஸ் அட் 10th பிளேஸ். 4 வந்து என்னது? நமக்கு 10th பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு போட்டாச்சு. இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் பென்சில் வச்சு எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 10th பிளேஸில் 4 போட்டாச்சு. அது ஃபிக்ஸட். ஓகேவா? அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மீதி நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து போடலாம். நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? எது வந்து இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர்? 9 தான் அப்படி தானே? அப்போ 9. நெக்ஸ்ட் என்ன போடலாம்? 8 போடலாம். 8க்கு அப்புறம் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 7. இங்கே வந்து 4 இருக்குது. அதனால் நம்ம என்னது? ஒன்ஸ் பிளேஸில் 7 போடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர். ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 0 அப்படி தானே? அப்போ 0 வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடாது 1000 பிளேஸில். அதனால் 0வை இங்கே 100 பிளேஸில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த நம்பர் 1. அப்போ 1 0 4. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 2. நெக்ஸ்ட்டு சி சம். டிஜிட் 9 இஸ் ஆல்வேஸ் அட் 100th பிளேஸ். இப்போ 9 வந்து 100th பிளேஸ். அதெல்லாம் போட்டாச்சு. 1s 10s 100s thousands. 9 வந்து 100 பிளேஸில் போட்டாச்சு. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 9 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 9 ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 8. அதுக்கு அடுத்த நம்பர் 7. அப்புறம் 6. அப்போ 8 9 7 6. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 0. 0 போடக்கூடாது. அதனால் 1. இப்போ 1 9 ஆல்ரெடி இருக்குது. இங்கே 100th பிளேஸில் நம்ம அப்போ 10th பிளேஸ்க்கு மூவ் ஆயிடலாம். இப்போ இங்கே என்ன போடலாம்? 0 போடலாம். நெக்ஸ்ட்டு 0 ஆல்ரெடி போட்டாச்சு, 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 2. அப்போது 1 9 0 2. 1 0ல் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால் 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டி சம். டிஜிட் 1 இஸ் ஆல்வேஸ் அட் 1000 பிளேஸ். 1000 பிளேஸில் 1. இப்போ 1000 பிளேஸில் 1 போட்டாச்சு. அது 1s 10s 100s thousands. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 9. நெக்ஸ்ட்டு 8. நெக்ஸ்ட்டு 7. ஸ்மாலஸ்ட் நம்பரில் 0. 0 நெக்ஸ்ட்டு என்ன வரணும்? 1 வரணும். இப்போ 1 ஆல்ரெடி இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் 2. 2 நெக்ஸ்ட் 3. இப்போ 1 0 2 3 த ஸ்மாலஸ்ட் நம்பர். 4th sums.
Take 2 digits, say 2 and 3. Make 4-digit numbers using both the digits equal number of times. 2 digits எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 digits எப்படி என்ன நம்பர் இது அவங்களே சொல்லிட்டாங்க 2 3. Make 4-digit numbers using both the digits. இந்த ரெண்டு டிஜிட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் 4-digit நம்பர் மேக் பண்ணணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கும். இப்போ இது 1 டைம் இருந்தால் இது 1 டைம், இது 2 டைம்ஸ் இருந்தால் இதுவும் 2 டைம்ஸ். அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கணும். இப்போ நமக்கு மேக் பண்ண சொன்னது 4-digit நம்பர். இப்போ 4-digit நம்பர் வச்சு நம்ம 2 2 3 3 இப்படி 4-digit நம்பர் மேக் பண்ணலாம். அப்படி தானே? இப்போது அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது, இது 4-digit நம்பர், மேக் 4-digit நம்பர் கொடுத்துருக்காங்க யூஸிங் போத் த டிஜிட்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ 2 வந்து 2 டைம்ஸ் எடுத்துருக்கோம், அது மாதிரி 3யும் 2 டைம்ஸ் தான் எடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு டிஜிட்டும் இப்படி இருக்குது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. அப்போ அந்த 4-digit நம்பர் என்னது 2233. விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர்? இந்த நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன எழுதுனா 3 எப்படி தானே 3, நெக்ஸ்ட்டு 3, அப்புறம் 2 2. ஏன்னா 4-digit நம்பர் இல்லை கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ 3322. ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது 3 2 டைம்ஸ் இருக்குது, 2 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இருக்குது. இப்போ 3322 தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? அப்படியே ரிவர்ஸில் எழுதிட வேண்டியது அவ்வளோதான். 2233 4-digit நம்பர், ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 2233 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கேன் யூ மேக் இன் ஆல்? எத்தனை நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் மேக் பண்ணணும், எத்தனை நம்பர்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 3 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்படி இதை வச்சு நம்ம என்னென்ன நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன எழுதணும் 3322 எழுதணும். அப்படி தானே? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நம்பரையும் மாற்றி மாற்றி எழுத வேண்டியதான். இங்கே 1s பிளேஸு, 10s, 100s, 1000 இதில் பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியதான். இப்போ இந்த 3யை இங்கே வச்சுக்கலாம், இந்த 2வை வந்து 100க்கு கொண்டு வரலாம், இது இப்படி சேஞ்ச் பண்ணலாம், 3232ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அகெயின் இந்த 2வை இந்த சைடு கொண்டு வரலாம், 2 இந்த 3 இங்கே கொண்டு வரலாம், 2332ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதலாம் 2233 அப்படி எழுதலாம். 2 இந்த 3யும் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம், 2323 3 இங்கே போட்டு 3223 இந்த மாதிரியும் எழுதலாம். இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் 3223. அப்போ எத்தனை நம்பர்ஸ் வருது 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம கொஸ்டின் என்னது ஹவு மெனி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கேன் யூ மேக் இன் ஆல்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 நம்பர்ஸ் மேக் இன் ஆல். Thanks for watching.